அண்ணன் கேபி அண்ணனுடைய அறிக்கையை நான் பார்த்தேன். நான் அது தவறான புரிதல்னு நான் சொல்ல முடியும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, கிட்டத்தட்ட 500 அரசு பள்ளிகள் பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு தனியார் பள்ளிகள் மூலியமாக சில வசதிகள், கட்டமைப்பு வசதிகள் செய்து தரப்படும் சொல்லியிருக்கிறார். அதே வேளையில் அந்த அரசு பள்ளிகளுடைய அடிப்படைத்தன்மைகள், அரசு பள்ளிகளோட அடிப்படைத்தன்மை என்னென்னா, சாதாரண ஏழை எளிய குடும்பத்து பிள்ளைகளுக்கு கல்வி அது கிடைக்கிறதுக்காண்டி அரசு பள்ளிகள், அதுக்குண்டான அடிப்படைத்தன்மை மாறப்போகிறது கிடையாது. அவங்களுடைய அது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேயோ இல்லாட்டி வேறு எதுலேயுமே அது சேஞ்சஸ் இருக்காது. இந்த தனியார் பள்ளிகள் மூலமாக அதை தத்தெடுக்கிறதுங்கிறது அந்த அரசு பள்ளிகளுக்கு தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அந்த கட்டமைப்புகளை உருவாக்குறதுக்கு உண்டான ஒரு முயற்சியாக தவிர, இந்த அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அல்ல அது மாதிரி ஃபீஸோ ஹையர் ஃபீஸோ மாற்றுறதுக்கு உண்டான எதுவுமே கிடையாது. தவறான புரிதல் இது. நான் இன்னைக்கு பத்திரிகையில் நான் படிச்சிருந்தேன். நான் படிச்சுட்டு பொறுத்த வரைக்கும் இது முழுமையாக நான் அதில் அதே சகோதரர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, வருஷத்துக்கு இந்த கல்வித்துறைக்கு கிட்டத்தட்ட 44,000 கோடி அரசு ஒதுக்குறாங்க. அதே வேளையில் அந்த கடன் ஆண்டுதோறும் கல்வித்துறைக்கு 1 லட்சம் கோடி வாங்குறாங்க. இந்த பணம்லாம் எங்கே போச்சுன்னு கேட்குறாரு சகோதரர் அண்ணாமலை. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கிட்டத்தட்ட 37,000 அரசு பள்ளிகள் இருக்குது, கிட்டத்தட்ட 8,000 அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்குது, எத்தனை லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ உங்களுக்கு ஆண்டுதோறும் எவ்வளோ உங்களுக்கு செலவாகுது. அதுவும் இல்லாமல் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த அமைச்சர். நான் கூட்டணியில் இருக்கிறக்காண்டி சொல்கிறேன். நான் தமிழ்நாட்டுடைய வரலாறுலேயே தமிழ்நாட்டுடைய சிறந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்னால் நம்முடைய சகோதரர் அன்பு மகேஷ் பொய்யாமொழி சொல்ல முடியும். அவருடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதிகளுடைய வழிகாட்டுதலில் பல சிறப்பு திட்டங்கள், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், பல்வேறு திட்டங்களை கொண்டு இன்னைக்கு இந்தியாவிலேயே பள்ளிக்கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சிறந்த ஒரு முதன்மை மாநிலமாக இருக்கு. ஆனால் இதுக்குண்டான உங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை மாத்திரம் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதி, அது பேரிடர் நிதியாக இருந்தாலும் கூட வர்றது கிடையாது. 37,000 கோடி போன வருஷம் நம்ம கேட்டோம். மிச்சாங் புயல் இதுக்கு தென் மாவட்டங்களுடைய வெள்ள பாதிப்பு 37,000 கோடி கேட்டோம், கிடைச்சது 276 கோடி. இந்த ஃபெங்கல் புயலால் வந்த பாதிப்புக்கு நம்முடைய முதலமைச்சர் 6,675 கோடி கேட்டார். உடனடியாக 2,000 கோடி உடனடியாக எங்களுக்கு தேவை சொன்னார். இது வரைக்கும் பைசா வந்ததா? பள்ளி கல்வித்துறைக்கு பொறுத்த வரைக்குமே சமகிர சிக்ஷா அபியான் அந்த ஒன்றிய அரசு திட்டத்தின்படி நீங்கள் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டுடைய பள்ளிகளுடைய குறிப்பாக அரசு பள்ளிகளுடைய கல்வித்தரத்தை உயர்த்துறதுக்காண்டி அந்த திட்டம் இந்தியா ஃபுல்லாக அதுதான் அமல்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் நிதி வருதோ இல்லையோ, ஆனால் அந்த சமகிர சிக்ஷா இதுபடி கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே சிறப்பாக அமல்படுத்திய பள்ளிக்கல்வித்துறைனா நம்முடைய தமிழ்நாடு தான். ஆனால் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அந்த சமகிர சிக்ஷா நிதி கிட்டத்தட்ட 2,000 கோடி கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா, நீங்கள் தேசிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசியாக இருக்கட்டும், நீங்கள் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3வது மொழி மும்மொழி திட்டத்தை நீங்கள் அமல்படுத்தினாதான் அந்த 2,000 கோடியை நான் கொடுப்பேன்னு சொல்கிறாரு ஒன்றிய அமைச்சர். நான் அன்னைக்கு டெல்லியில் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கும் பொழுது அவர் கிட்டத்தட்ட பிச்சை எந்திர மாதிரி தாங்க நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளோட அமைச்சர் கேட்குறாரு. அமைச்சர் சொல்கிறார், நீங்கள் ஏன் புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் இது பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் ஹிந்தியை ஹிந்தியை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க, 40 வருஷம் பின்னாடி இருக்கீங்க. இப்போ நான் குறுக்கிட்டு நான் சொன்னேன், நாங்கள் இந்த இருமொழி கொள்கை இருக்க போய் தான், திராவிட இயக்கங்களுடைய இருமொழி கொள்கை இருக்க போய் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் இளைஞர் இன்னைக்கு உலகத்தில் இருக்க அனைத்து துறைகளிலும் நாங்கள் முதன்மையாக திகழ்கிறதுக்கு காரணம் இருமொழி கொள்கை தான். எங்களுக்கு எதுக்கு 3வது மொழி, அதுவும் இல்லை 3வது மொழின்னு ஒன்று இருந்தானா அதை சூஸ் பண்ண வேண்டியது, செலக்ட் பண்ண வேண்டியது மாணவர்களுடைய பெற்றோர்கள். அதை அரசியல் இயக்கங்கள் இது பண்ணக்கூடாது. 3வது மொழி இந்த மொழியாக இருக்கட்டுமே, பிரெஞ்சு மொழியாக இருக்கட்டும், ஜெர்மன் மொழியாக இருக்கட்டும், இன்றைக்கி உலகமயம் பற்றி இன்றைக்கி குளோபலைசேஷன் பற்றி பேசுகிறோம். இந்தியாவை 3வது உலக பொருளாதார வல்லரசாக உருவாக்க நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது 3வது மொழி ஒரு வெளிநாட்டு மொழியாக இருக்கக்கூடாது. அது என்ன 3வது மொழி நீங்கள் ஹிந்தி தான் இருக்கணும், இல்லாட்டி சமஸ்கிருதம் இருக்கணும் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இது போன்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும்
சகோதரர் அண்ணாமலையுடைய குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு, மற்ற பிற எதிர்க்கட்சிக்கார குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை கொடுத்த நிதியை கொடுத்துருக்கிறீங்களா நீங்க? எதுவுமே செய்யாம வர நிதி நெருக்கடி இருக்கும்போது தனியார் பள்ளிகள் மூலியமா இந்த 500 அரசு பள்ளிகளுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த வசதிகள் அடிப்படை வசதி செய்து கொடுக்க வேண்டிய ஒரு முயற்சி தான் அமைச்சர் எடுத்திருக்கிறார். இதில் நான் வேற ஒன்றும் நான் பார்க்கல. நான்